Hello viewers, welcome to iTaste. இன்னைக்கு நம்ம ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ரொட்டி தேங்காய் சம்பல் செய்ய போறோம். வாங்க அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். இன்னைக்கு ரொட்டி சம்பல் செய்ய போறோம். ரொட்டிக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் பூ, மைதா மாவு. தனி மைதாவில் மட்டும் செய்யலாம். இப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் உடம்புக்காக பார்க்கறதுனால அதுக்கு சப்பாத்தி மாவும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ, காஞ்ச மிளகா, தக்காளி, சின்ன வெங்காயம், உப்பு, நம்ம இந்த மாசி சொன்னேன்னா மாசி பவுடர் அது கொஞ்சம் சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் அப்படியே அரைச்சிக்க வேண்டியது தான். பச்சை மிளகா விருப்பம்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ எவ்வளோ சேர்க்குற அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும். தேங்காய் பூ, உப்பு, கரெக்டாக உப்பு கொஞ்சம். நல்ல வெது வெதுப்பான தண்ணி. சப்பாத்திக்கு பெரிய மாதிரி தான் இதை பிணைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப இறுக்கி செய்ய வேண்டாம். அப்படியே மாவெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு லேசாக அழுத்தி உருட்டி எடுத்துட வேண்டியதை. இறுக்கி பிணையக்கூடாது. கொஞ்சமாக எண்ணெய், சும்மா எண்ணெய். இது புளிச்சிடலாம் கூடாது. இது வந்து அப்பயே பிசைஞ்சு அப்பயே ரொட்டி தட்டி சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். டெய்லி தோசை இட்லின்னு விருப்பமில்லை, ஐயோ டெய்லி எதான்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் இதை கொடுத்து பாருங்கள். டெய்லி இதை கேட்பாங்க. இது சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெல்லிசாக தட்டக்கூடாது. கொஞ்சம் மொத்தமாக தட்டினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். சுட சுட சாப்பிட்டா நல்ல டேஸ்ட். இந்த அளவு மொத்தமாக இருந்தால் ரொம்ப மெல்லிசாக தட்டக்கூடாது. கொஞ்சம் ரொட்டி தவாவுக்கு எண்ணெய் பூசிடுங்க. கரெக்டான சூட்டில் இருக்கணும், இல்லைன்னா கருகிரும். இந்த ரொட்டி எடுத்து நேரடியாக ஒரே இடத்துல வேக விடாமல் இப்படி லேசாக திருப்பி திருப்பி விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு சைடு வெந்த பிறகு மறுபக்கம் பெரட்டுங்க. அடுப்பை கூட எரிக்கக்கூடாது, கருகி போயிடும். ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு ரொட்டி. இந்த மாதிரி ஒரு இல்லைன்னா வேர்த்த மாதிரி போயிடும். இப்படி வச்சு எடுத்துக்கலாம். சம்பலோட பரிமாறலாம். இப்போ நாங்கள் சம்பல் அரைக்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இது அம்மியில் அரைச்சா இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். நாங்கள் மிக்சியில் அரைப்போம். மிளகாவையும் கரெக்டாக உப்பும் போட்டு இந்த தக்காளியை போட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டாக கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இந்த அளவு பொடிஞ்சோடனே இப்போ நாங்கள் தேங்காய் பூ போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ கரெக்டான காரம் இருந்தால் தான், ரொம்ப காரம் தேவையில்லை. ரொம்ப சட்னி மாதிரி அரைக்க வேண்டாம். சும்மா 2 சுற்று சுற்றினீங்கன்னா போதும். இதுக்கு பிறகு வெங்காயம், இந்த மாசி இருந்தால் போடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. சும்மா ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா போதும். அவ்வளவுதான், சம்பல் ரெடி. தக்காளி வேண்டான்னு நினச்சிங்கன்னா தக்காளி இல்லாமல் அரைச்சிட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புரிஞ்சுக்கலாம். இல்லைனாலும் ஒரு சொட்டு எலுமிச்சம்பழம் வட்டிங்கன்னா நல்ல புளிப்பாக கொஞ்சம் ஒரு வேறு டேஸ்ட் வரும். போதும் கொஞ்சமாக, இல்லைன்னா புளிப்பு அதிகமாகிடும். நல்ல வாசமாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்டான ஒரு ஐட்டம் ரொட்டி சம்பல்.
நீங்கள் எந்த குழம்போடையும் ஊற்றி சாப்பிட்லாம். ஓகே யூஎஸ் ரொட்டி சம்பல் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சூடாக இருக்குது. ஸோ அந்த ரொட்டியை எனி கிரேவியோட காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்லாம். சிக்கன் மட்டன் எந்த கிரேவியோட சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ நல்ல ஒரு ஃபுட் இது.